ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசி ஆற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கமே அல்லவென்றும், கடவுளுக்கு சிறிதும் சம்மதம் அல்லவென்றும், இயற்கைக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும் என்கிறார் வள்ளலார். அப்படி இருக்க சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனார் பல உயிர்களை கொலை செய்து உணவாக படைத்த போது எப்படி ஏற்றுக்கொண்டார்? தன் பத்தனிடம் பச்சை பிள்ளையை எப்படி கொலை செய்து கறி சமைக்க சொல்லி உண்டார்? கடவுளின் தூதன் என்று சொல்லும் இயேசு கிறிஸ்து எப்படி மீனை உண்டார்? நம்மையெல்லாம் உண்ண சொன்னார். கடவுளின் பார்வையில் எல்லா உயிரும் சமமாக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் எப்படி ஒட்டகத்தை கொலை செய்து அறுத்து சாப்பிட சொன்னார்? இப்படி இயற்கைக்கு விரோதமாக செயல்படும் இவர்கள் யார்? இவர்கள் காட்டுகின்ற கடவுளர்கள் யார்? கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி.